பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த வேலையிலும் கூட 3வது வாரம் கடந்து வந்திருக்கோம். இந்த வாரத்தில் ஆண்டவர் என் கூட பகிர்ந்துக்கிட்ட ஒரு வார்த்தை எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா, யோபு 9:19 நேராக நம்மளுடைய கண்களை திருப்பிக் கொள்ளுங்க. நான் முதல்ல அந்த வசனத்தை படிக்கிறேன். பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர், நியாயத்தை பார்த்தால் என் பட்சத்தில் சாட்சி சொல்லுகிறவன் யார் அப்படின்ட்டு யோபு கேட்குறாரு. இது என்னது அப்படின்னா யோபுடைய சரிதம். ஓகேவா? யோபுடைய வாழ்க்கை வரலாறு இதில் இருக்கு. ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை எது கொடுத்துருக்காரு அப்படின்னா, முதல்ல பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர். யோபு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னுடைய கஷ்ட காலத்தில், என்னுடைய உடம்பு சரியில்லாத காலத்தில் எனக்கு பலனாக இருந்தது யார் அப்படின்னா, ஆண்டவர் தான் எனக்கு பெரிய பலனாக இருந்தார். பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர், அவர் தான் என்னுடைய பலன், அவர் தான் என்னுடைய சரீரத்திற்கு பலன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆண்டவரோட அனுமதியில் சாத்தான் என்ன பண்ணான் அப்படின்னா, யோபை நிறைய சூழ்ச்சியின் வேலையில் நிறையா என்ன பண்ணான் அப்படின்னா, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கானா அப்படின்ட்டு சாத்தான் என்ன பண்ணான் அப்படின்னா, யோபை அவ்வளோ கஷ்ட காலத்தையும் கொண்டு போனான். அவனுடைய எல்லா பொருட்கள், ஆடு மாடுகள், அவனோட பிள்ளைகள் எல்லாரையும் என்ன பண்ணான், எடுத்துக்கொண்டான். இந்த மாதிரி இருக்கிற காலத்தில் 2வது வார்த்தை என்ன இருக்குது அப்படின்னா, நியாயத்தை பார்த்தால் என் பட்சத்தில் சாட்சி சொல்லுகிறவன் யார் அப்படின்ட்டு யோபு கேட்கிறாரு. யோபுடைய ஃப்ரெண்ட்ஸு, மனைவி எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ என்ன பண்ணு, யோபுடைய மனைவி என்ன சொன்னாங்க அப்படின்னா, கர்த்தரிடத்தில் நீ என்ன பண்ணு, கர்த்தரை தூஷித்து நீ செத்தே போகலாமே, இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு யோபுடைய மனைவி சொன்னான். அதுக்கு யோபு என்ன சொன்னான்னா, பைத்தியக்காரி, ஆண்டவர் தான் நமக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்கிறவரும் எடுக்கிறவருமா யார் இருக்காரு, நம்ம உயிரை எடுக்கிறவர் கொடுக்கிறவர் யார் இருக்காங்க, ஆண்டவர் தான் இருக்கிறாரு. ஆண்டவரை எப்படி நீ அப்படி சொல்லலை, ஆண்டவருக்கு எதிராக எப்படி நீ பண்ண சொல்லுற அப்படின்னு சொல்லிட்டு யோபுடைய மனைவி யோபு கிட்ட யோபு மனைவி இப்படி சொல்லும்பொழுது யோபு என்ன பண்ணுறாரு, திட்டுறாரு. அதுபோல் நியாயத்தை பார்த்தால் என் பட்சத்தில் சாட்சி சொல்லுகிறவன் யார், என் பட்சத்தில் யார் இருக்கா அப்படின்னா, மனைவியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ நண்பர்களோ உற்றார் உறவினர் யாருமே இல்லை, ஆண்டவர் தான் நம்மளுடைய பட்சத்தில் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். நம்மளுடைய கஷ்ட காலத்தில் யார் இருக்காங்க நம்ம கூட அப்படின்னா, ஆண்டவர் தான் இருக்கிறாரு. பிரியமானவர்களே, அது போல தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளையும் சோதித்து பார்ப்பார். இப்போது ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன பாடுகள் இருந்தாலும் என்ன பண்ணணும், ஆண்டவரை கைவிடாமல் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் கூட இருக்கணும், ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக நம்ம மரிக்கணும். சுயத்தை வெறுத்து நம்ம சிலுவையை தூக்கி கொண்டு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக வாழணும். இம்மட்டுமாய் அப்பா நடத்தி வருகின்ற எபினேசர் இனிமேலும் நம்மளை விசேஷமாக நடத்துவார். யோபுடைய கஷ்ட காலத்துலேயே யோபு என்ன பண்ணார் அப்படின்னா, ஆண்டவருக்காக என்ன பண்ணார், அவர் வாழ்ந்தார். யோபை போல நாமும் என்ன பண்ணணும், வாழணும். நம்மளுடைய காலம் குறுகிய காலம் இருந்தாலும், உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும், ஆண்டவரிடத்தில் பாரத்தை போட்டு நம்ம என்ன பண்ணணும், அவருடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு தான் ஆண்டவர் நம்மளுக்கு விரும்புகிறாரு. ஸோ இந்த வசனத்தின் மூலம் நம்ம யோபு எப்படி கஷ்ட காலத்தில் இருந்தாலும் அவர் ஆண்டவருக்காக எப்படி இருந்தாரோ அது போல நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ராஜா, பாவியானவரன் தகாப்பனே, சுராஜாவே, மகிமையானவரே, கிருபை நிறைந்தவரே, அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, இந்த நாளில் கூட ராஜாவியான நீங்கள் யோபை பற்றி பேசியிருக்கீங்க. யோபு எவ்வளவு கஷ்ட காலத்தில் இருந்தாலும், எங்களுக்கும் அவ்வளோ கஷ்டங்கள் பாடுகள் வந்தாலும் ராஜாவியானவரை நீங்கள் அதெல்லாம் பார்த்து கொள்வீங்க ராஜா. அப்பாவியானவரே, அப்பாவியானவரை உமக்கென்று நாங்கள் வைராக்கியமாக நிற்க, உமக்கென்று ஓட, உமக்கென்று வாழ உதவி செய்ய போகிற கிருபையிலுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி அப்பாவியானவரே. இம்மட்டுமா ராஜா நடத்தி வருகின்ற எபினேசர் இனிமேல் எங்களை விசேஷமாக நடத்தும்படிக்கா ஜெபிக்கிறேன். எவ்வளோ சூழ்ச்சிகள் அவியானவரை பிசாசின் மூலமாக நீங்கள் அனுமதிச்சாலும் ராஜா அவியானவர் அதிலிருந்து நாங்கள் கடந்து வர உண்மையே பற்றி கொள்ள உதவி செய்யும்படிக்கா ஜெபிக்கிறேன். யோபுவின் மனைவி என்ன சொன்னாலும் யோபு கேட்காம உங்களுடைய நாமத்தை தூஷிக்காமல் இருந்தாரே, அதுபோல் நாங்களும் என்ன பண்ணணும் ராஜா அப்பாவியானவரே, தூஷிக்காதபடிக்கு ராஜா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்
நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறேன். இம்மட்டுமா ராஜா நடத்தி வருகின்ற எபினேசர் நெறினிமேல் நடத்த போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.